الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا وسد الأمر إلى غير أهله فانتظر الساعة رواه البخاري صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் இந்த அண்ட சராசரங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி காலத்திற்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி வைத்த வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ உழைப்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் தனிமையாக இருக்கின்ற பொழுதும் கூட்டாக இருக்கின்ற பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருந்தாலும் கூட அல்லாஹு தஆலாவுக்கு மிகவுமே கண்ணியமான சிருஷ்டியாக மனிதன் இருக்கிறான். மனிதனை தவிர இந்த உலகத்திலே அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடமாக இருப்பது பள்ளிவாயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டிய ஒரு ஹதீஸிலே அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடங்களாக அந்த பள்ளிவாயல்கள் அமைந்திருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்திலே கோடிக்கணக்கான இடங்கள் இருக்கலாம், அந்த இடங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா மிகவும் நேசிக்கக்கூடிய அவனுக்கு மிகவும் விருப்பமான இடங்களாக பள்ளிவாயல்கள் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எத்தனையோ கோடிக்கணக்கான படைப்பினங்கள் உலகத்தில் இருந்தும் கூட அவனுக்கு சொந்தமானவையாக இருப்பதாக அவன் விசேஷமாக சொல்லிக் காட்டுவது பள்ளிவாயல்களைத்தான். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளிவாயல்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் இந்த பள்ளிவாயல்களுடைய சிறப்பு எப்படிப்பட்டது? அல்லாஹு தஆலாவுடைய வீடுகள் என்று இதற்கு அல்லாஹு தஆலா பெயர் நாமம் சூட்டுகிறான். ஒரு மனிதனுடைய வீடு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு அது எவ்வளவு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய வீடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடங்கள் என்ற கருத்தை தான் அது தருகிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளிவாயல் அல்லாஹு தஆலாவுடைய இல்லங்கள், புயூத்துல்லாஹ் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட கண்ணியத்துக்குரிய இடங்களாக இந்த பள்ளிவாயல்கள் இருக்கிறது. யார் இப்படிப்பட்ட பள்ளிவாயல் ஒன்றை கட்டுவாரோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏனைய இடங்களுக்கு போகின்ற பொழுது நாங்கள்
சர்வசாதாரணமாக செல்வோம். ஆனால் பள்ளி வாயில்களுக்குள் நுழைகின்ற பொழுது விசேடமாக எங்களை நாங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், அதற்கென்றுள்ள ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் ஒவ்வொரு பள்ளி வாயிலுக்கு செல்கின்ற பொழுதும் உங்களுடைய ஆடைகளை, உங்களுடைய அலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் விசேடமாக தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பள்ளி வாயிலுக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் துர்நாற்றம் வீசக்கூடிய வெள்ளைப்பூடு, வெங்காயம் போன்றவற்றை சாப்பிட்டுக் கொண்டு பள்ளி வாயிலுக்கு வரக்கூடாது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பள்ளி வாயில்கள் சாதாரணமான இடங்கள் அல்ல. மலக்குமார்கள் எந்த நேரமும் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமல்களை பற்றி வினாடிக்கு வினாடி அல்லாஹ் தஆலாவிடத்திலே அவர்கள் அறிக்கையாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் புனிதமான இடங்களாக, மகத்துவம் பொருந்திய இடங்களாக இந்த பள்ளி வாயில்கள் தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இந்த அல்லாஹ் தஆலாவுடைய இல்லங்களாகிய இந்த பள்ளி வாயில்கள் பெற வேண்டும்? நாம் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த அண்டசராசரங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் தஆலாவை மாத்திரம் வணங்குகின்ற அவனுடைய வாழ்க்கை திட்டத்தை இந்த உலகெங்கும் பரவச் செய்வதற்கான மத்திய ஸ்தலங்களாக இந்த பள்ளி வாயில்கள் இருப்பதனால் தான் இந்த பள்ளி வாயில்களுக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்கிறது. வேறு எந்த இடங்களுக்கும் இல்லாத புனிதத்துவத்தை அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய ரசூலும் இந்த பள்ளி வாயில்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடங்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமான இடங்கள், அல்லாஹ் தஆலாவுடைய வீடுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளி வாயில்கள் வரலாற்றிலே எப்படி காணப்பட்டது? வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அச்சாணியாக, முஸ்லிம் சமுதாயத்தின் இதயமாக, முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியஸ்தலங்களாக, முஸ்லிம் சமுதாயத்தின் சன சமூக நிலையங்களாக பள்ளி வாயில்கள் தான் இருந்திருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலாவையும் மனிதனையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய இடங்களாக இருப்பவை பள்ளி வாயில்கள் தான். எனவேதான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்ற பொழுது முதலாவது அவர்கள் குபா எனப்படக்கூடிய இடத்திலே ஒரு மஸ்ஜிதை நிர்மாணித்தார்கள். தான் தொடர்ந்தும் அங்கு தங்குவதற்கு இல்லை என்று தெரிந்திருந்தும் கூட, தான் தங்குகின்ற ஒரு சில நாட்களுக்கு கூட பள்ளி வாயில் என்று அவசியம் என்ற கருத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளி வாயிலை நிர்மாணித்தார்கள். மஸ்ஜிது நபவி மதீனாவுக்கு முதலாவது ஹிஜ்ரத் வந்ததற்கு பின்னால் நிறுவப்பட்ட மிக முக்கியமான இடம் மஸ்ஜிது நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் இரண்டு வேலைகளை செய்தார்கள். முதலாவது பள்ளி வாயிலை நிர்மாணித்தார்கள், இரண்டாவது அங்கே இருந்த சந்தையை, அங்கிருந்த மார்க்கெட் என்று சொல்லுவோமே, அதனை இஸ்லாமிய அடிப்படையில் முழுக்க முழுக்க ஹலால் கலந்ததாக அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சந்தையை அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள். யூதர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே முழுக்க முழுக்க இருந்து கொண்டிருந்த அந்த சந்தையை அவர்கள் புனர் நிர்மாணம் செய்து இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் நிகழக்கூடிய இடமாக சந்தையை மாற்றி அமைத்தார்கள். அது இரண்டாவது பொறுப்பு. முதலாவது பொறுப்பு பள்ளி வாயிலை அவர்கள் நிர்மாணித்ததுதான். அதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய அருமையான முபாரக்கான கைகளாலேயே கற்களை எல்லாம் சுமந்து சென்றார்கள். அதற்கான சகலவிதமான ஆயத்தங்களையும் அவர்களே செய்தார்கள். அது ஏன் செய்யப்பட்டது? அந்த பள்ளி வாயில்கள் மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு தூரம் அவசியம் என்ற அந்த சிந்தனை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையிலே உதித்ததன் காரணமாகத்தான் அப்படி அதனை செய்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பள்ளி வாயிலுக்குள் நுழைகின்ற பொழுது தஹிய்யத்துல் மஸ்ஜித் எனப்படுகின்ற விசேடமான பள்ளி வாயிலுக்குரிய காணிக்கை தொழுகையை தொழுவது என்பது முக்கியமான சுன்னத். பள்ளி வாயிலுக்குள் அமர்ந்திருக்கின்ற பொழுது இஅ்திகாஃப் எனப்படக்கூடிய அந்த விசேடமான நிய்யத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் நன்மை இருக்கிறது என்றெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? பள்ளி வாயில்கள் மிக முக்கியத்துவமான, புனிதமான, பரிசுத்தமான இடங்களாக இருக்கிறது என்பதனால் தான். பள்ளி வாயில்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பெண்மணி திடீரென்று வஃபாத்தாகிவிட்டால்
அந்த பெண்மணி வஃபாத்தான செய்தியோ அந்த பெண்மணி அடக்கம் செய்யப்பட்ட செய்தியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வரவில்லை. அவர்களுக்கு பின்னர் தான் அது சம்பந்தமாக கேள்விப்பட்டது. அவர்கள் சஹாபாக்களின் மூலமாக அந்த செய்தியை அறிந்து மிகவும் கவலைப்பட்டார்கள். ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ள கிடைக்கவில்லை, அதனை தொழுவிக்க கிடைக்கவில்லை என்றெல்லாம் கவலைப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சென்று அந்த பெண்மணி அடக்கப்பட்டிருக்கின்ற மக்பராவுக்கு சென்று அந்த தொழுகை நடாத்தியதாக நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஏன்? பள்ளி வாயலை துப்புரவு செய்த காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு கிடைத்த விசேடமான மகத்துவமாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே பள்ளி வாயல்கள் என்பது எமது வீடுகளை போன்ற இடங்கள் அல்ல, எமது கடைகளை போன்ற இடங்கள் அல்ல, எமது காரியாலயங்களை போன்ற இடங்கள் அல்ல. அவை விசேஷமான இடங்கள், மகத்துவமான இடங்கள் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏதாவது ஒரு கூட்டத்தினர் பள்ளி வாயிலே அமர்ந்து குர்ஆனை படித்துக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக மலக்குகள் அவர்கள் மீது இறங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய சக்கீனத் அவர்களின் மீது இறங்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வெறுமனே தொழுகைக்குரிய உடையமாக மாத்திரம் பள்ளி வாயில் இருக்கவில்லை. இபாதத்துக்கள் அடிப்படையாக செய்யப்பட்டது. வணக்க வழிபாடுகள் சுன்னத்தான அமல்களாக இருக்கலாம், வரலான காரியங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இபாதத்துக்கள் எல்லாம் பள்ளி வாயில்களிலே தான் நடைபெற்றது, சந்தேகமே இல்லை. ஆனாலும் அவர்கள் பள்ளி வாயிலை வணக்க வழிபாடுகளுக்கு மட்டுமுடைய இடமாக பயன்படுத்தவில்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சமுதாயத்தின் அச்சாணியாக, சமுதாயத்தின் முதுகெலும்பாக, சமுதாயத்தின் மத்திய தளமாக, சன சமூக நிலையமாகத்தான் இந்த பள்ளி வாயில்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். பள்ளிவாயல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே முழுமையான பங்களிப்பை செய்த இடங்களாக காணப்படுகிறது. பள்ளிவாயல்களில் இருந்துதான் படைகள் தயார் செய்யப்பட்டன. எதிரிகளுக்கு எதிராக போராடுவதற்கான படைகள் எல்லாம் பள்ளி வாயிலிருந்துதான் தயார் செய்யப்பட்டது. பள்ளி வாயிலுக்குத்தான் அந்த பிரதேசத்திலே இருந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிபதியாக இருந்து பள்ளி வாயிலை ஒரு நீதிமன்றமாக பயன்படுத்தி அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே மிகச் சிறப்பான சேவையை செய்தார்கள். எந்த ஒரு சமுதாயத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அங்கு பாங்கு சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி வருவார்கள், அங்கு மக்களை எல்லாம் அழைப்பார்கள். திடீரென்று மக்களுக்கான உபன்யாசங்கள், வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். கற்பனை செய்து பாருங்கள் பள்ளி வாயில்களுக்கு இருந்த முக்கியத்துவம் என்ன என்று. ஏன் வைத்தியசாலைகளாக கூட பள்ளி வாயில்கள் தான் காணப்பட்டது. யுத்தங்களிலே காயப்பட்டவர்களாக இருக்கலாம், யுத்தங்களிலே கொலை செய்யப்பட்டவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவரையும் அங்கே மஸ்ஜிது நபவிக்குத்தான் மக்கள் எடுத்துக்கொண்டு வந்து அங்கே சிகிச்சை செய்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். ரபீதா அல் அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபி பெண்மணி. அவர்கள் தான் யுத்த களங்களிலே கொலை செய்யப்பட்ட அல்லது காயப்பட்ட சஹாபாக்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக பள்ளி வாயிலுக்கு பக்கத்திலே மரபத் ஹைமத்தன் ஒரு கூடாரத்தை அடித்து அவர்கள் அங்கு சிகிச்சை செய்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு வைத்தியசாலையாக, ஒரு நீதிமன்றமாக, போர் படைகளுக்கு தயார் செய்யக்கூடிய இடமாக, ஏன் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக கூட பள்ளிவாயல் தான் காணப்பட்டது. அஸ்ஹாபு சுஃபா எனப்படக்கூடிய திண்ணை தோழர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்படக்கூடிய ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தையும் பதிவு செய்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயினால் உதிர்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்வதற்காக, அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் பதிவு செய்வதற்காக வேண்டி அங்கு ஏழை சஹாபாக்களாகிய அஸ்ஹாபு சுஃபாக்கள் அமர்ந்திருந்ததாக நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். எந்த நேரத்திலும் கல்வி கேள்வி முயற்சிகள் நடைபெற்ற இடங்கள் பள்ளிவாயல்கள். பிற்பட்ட கால பிரிவுகளிலே பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள், ஜாமியாத்துல் ஜைத்தூனியா, ஜாமியாத்துல் அஸ்ஹர் போன்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பள்ளி வாயில்களை அண்டியதாகத்தான் உருவாக்கப்பட்டது என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க அம்சங்களாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியாக இருந்தால் தற்காலத்திலே இந்த மிகப்பெரிய சன சமூக நிறுவனம் எனப்படக்கூடிய சமுதாயத்தின் அச்சாணியாக, இதயமாக இருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் இன்று அப்படியான ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று நாங்கள் சிந்திப்போம். பள்ளி வாயில்களை வெறுமனே
வணக்க வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய இடங்களாக மாத்திரம்தான் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எமது சகல விவகாரங்களையும் இந்த அல்லாஹு தஆலாவுடைய தக்வாவுடைய இடங்களாகிய பள்ளி வாயிலை விட்டும் தூரப்படுத்தியதனால், அதனை நாங்கள் தூரம் எடுத்துக்கொண்டு சென்றதனால் தான் நாம் சமுதாயத்திலே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய இடங்கள் பள்ளிவாயல்கள், மறுமை நாள் ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்கள், சக்கீனத் என்ற அமைதி இறங்கக்கூடிய இடங்கள், மலக்குகள் வினாடிக்கு வினாடி பிரசன்னமாகி இங்கு நடைபெறக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் பதிவு செய்து அல்லாஹு தஆலாவிடத்திலே கணக்கு காட்டுகின்ற இடங்கள், புனிதமான இடங்கள், மிக பிரமாண்டமான இடங்கள், மகத்துவமான இடங்கள். அந்த இடங்கள் இன்று எந்த நிலையில் இருக்கிறது என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே பள்ளி வாயல்களுக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதனை நாங்கள் மனதிலே முதலாவது கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த பள்ளி வாயல்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போன்ற பன்முகப்பட்ட பணிகளை செய்ய வேண்டுமாக இருந்தால், இங்கிருந்து ஒழுங்கான ஒரு முஸ்லிமை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சி பாசறையாக பள்ளி வாயில் மாற வேண்டுமாக இருந்தால், ஒரு ஊரை பொறுத்தவரையில், ஒரு நாட்டை பொறுத்தவரையில் இடம்பெறுகின்ற சகல விதமான தீமைகளும் ஒழிக்கப்படுவதற்கான பங்களிப்பை ஒரு பள்ளிவாயல் செய்ய வேண்டுமாக இருந்தால், ஒரு சமுதாயத்தின் கட்டுக்கோப்பை மிகச் சிறப்பாக பேணுவதற்கான ஏற்பாடுகள் ஒரு பள்ளிவாயிலிருந்து செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் என்ன தேவைப்படுகிறது? இந்த பள்ளிவாயலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பொருத்தமானவர்களாக, தகுதியானவர்களாக, அல்லாஹு தஆலாவுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் விதித்திருக்கின்ற மிக அடிப்படையான ஒரு கட்டளையாகும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நீங்கள் குர்ஆனை எடுத்து ஓதி பாருங்கள். எத்தனையோ இடங்களுக்கு நிர்வாகம் தேவைதான். ஆனால் பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இருக்க வேண்டிய தகைமைகளை பற்றித்தான் சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா விசேடமாக சொல்லி காட்டுகிறான். பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கு இருக்க வேண்டிய தகைமைகள் பற்றியோ, அல்லது பாடசாலையிலே நிர்வாகம் செய்யப்பட வேண்டிய முறைகள் பற்றியோ, அல்லது வீட்டு நிர்வாகத்தின் அமைப்பு முறை பற்றியோ குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. குர்ஆனிலே பள்ளி வாயிலுக்கு நிர்வாகிகளாக, அதிபதிகளாக வரக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற தகைமைகளை பற்றித்தான் விசேடமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பள்ளி வாயிலின் நிர்வாகம் சீர்கெட்டிருந்தால் அந்த ஊரின் நிர்வாகமே சீர்கெடும். ஒரு பள்ளிவாயலின் சீர்கேடு ஒரு ஊரின் சீர்கேடாக கணிக்கப்படும். ஒரு பள்ளிவாயல் சீரும் சிறப்புமாக நிர்வகிக்கப்படுமாக இருந்தால், அதனுடைய பன்முக பணியை அது சிறப்பாக செய்யுமாக இருந்தால், அந்த ஊரிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கும், அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்கும். அந்த ஊரிலே கட்டுக்கோப்பை நாங்கள் பார்க்கலாம். பள்ளிவாயல் சிறப்பாக அமைக்கப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே 18வது வசனத்திலே இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹ், நிச்சயமாக பின்வருபவர்களில் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். இன்னமா அரபை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஹர்ஃபுல் ஹஸர் வரையறுத்து சொல்லுவது இவர்கள் மாத்திரம்தான், வேறு யாரும் நிர்வகிக்க கூடாது. அவர்களுடைய பண்புகள் என்ன? அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு விசுவாசம் வேண்டும், மறுமை நாளின் மீது அவர்களுக்கு விசுவாசம் வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அரசியல்வாதிகளுக்கோ பணபலத்துக்கோ மற்றும் உண்டான சண்டித்தனங்களுக்கோ மயங்குபவர்கள் அவர்கள் அல்ல. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் அவர்களுக்கு மிகவும் கடுமையான விசுவாசம் இருக்கும். தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தை அவர்கள் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட பண்புகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் பள்ளிவாயல்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் வரையறுத்து சொல்ல வேண்டும்? பள்ளி வாயல்களுடைய நிர்வாகிகள் நாம் எப்படி தற்காலத்தில் அழைக்கிறோம்? ட்ரஸ்டீஸ், நம்பிக்கை பொறுப்பாளர்கள். நம்பிக்கை என்ற சொல்லை சேர்த்துத்தான் பள்ளி வாயலுடைய நிர்வாகிகளை நாங்கள் அழைக்கிறோம். நம்பிக்கை நாணயமானவர்கள். உமனாவுல் மசாஜித் என்று அரபிலே சொல்லுவார்கள். பள்ளி வாயிலில் இருக்கின்ற நம்பிக்கைக்குரியவர்கள், நாணயத்துக்குரியவர்கள். அவர்களை போன்றுதான் ஊரில் உள்ளவர்களும் இருப்பார்கள். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று சொல்வார்களே, ஒரு பள்ளியின் நிர்வாகிகளை பொறுத்துத்தான் அந்த ஊர் மக்களுடைய தன்மையும் தீர்மானிக்கப்படும். சந்தேகமே கிடையாது. ஒரு பள்ளியிலே மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை பார்த்துத்தான் ஒரு ஊர் மக்கள் கூட திருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது.
அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி என்று சொல்வார்களே, அது போன்றுதான் பள்ளியின் சீர்திருத்தம் ஒரு ஊரின் சீர்திருத்தம். ஒரு பள்ளியின் சீர்கேடு அந்த ஊரின் சீர்கேடாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பள்ளி வாயிலை நிர்வகிப்பவர்கள் இப்படியானவர்களாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அதே போன்று சூரத்துல் நிசா எனப்படக்கூடிய அத்தியாயத்திலே 58வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கு இடம்பெற்றிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம், நிச்சயமாக கட்டளையிடுவது, நீங்கள் உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்துக்களை அவற்றுக்கே உரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கட்டளையிடுகிறான். மனிதர்களே, உங்களை நம்பி மக்கள் சில அமானத்துக்களை, பொறுப்புகளை தந்திருக்கிறார்கள், நம்பி தந்திருக்கிறார்கள். நீங்கள் அவற்றை பேணுவீர்கள், பாதுகாப்பீர்கள், அவர்களுக்கு உரிய முறையிலே சேவைகள் செய்வீர்கள் என்று எதிர்பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு சில பொறுப்புகள், பதவிகள், அமானத்துக்கள் தரப்பட்டிருக்கிறது. அவற்றை உங்களை நம்பி இருக்கின்ற பொதுமக்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவது, யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானத்துக்களை அவர்களுக்கு உரியவர்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்தால் நிச்சயமாக நீதியின் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். நீங்கள் அமானத்துக்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், முதலாவது கட்டளை. இரண்டாவது கட்டளை, நீங்கள் தீர்ப்பளிக்கின்ற பொழுது நீதியாகத்தான் தீர்ப்பளிக்க வேண்டும். பக்கச்சார்பாக, உறவினர்களுக்கு வசதியாக என்றெல்லாம் பார்த்து தீர்ப்பளிக்க கூடாது. இந்த இரண்டு கட்டளைகளையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு இந்த குர்ஆனுடைய வசனத்தை விளக்குகிறான். அமானத்துக்களை நிறைவேற்றுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தின் விசேஷம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டது ஃபத்ஹ் மக்கா எனப்படக்கூடிய மக்கா முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்ட பொழுது ஹிஜ்ரி 8வது வருஷத்திலே இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். இந்த குர்ஆனுடைய வசனம் எப்போது இறக்கப்பட்டது? மக்காவுடைய வெற்றியின் பொழுது. அதுவும் கஅபத்துல்லாஹ்வுடைய திறப்பை காபிர்களிடமிருந்து எடுத்து முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்ததற்கு பின்னால் உஸ்மான் இப்னு அபி தல்ஹா எனப்படக்கூடிய ஒரு சஹாபியினுடைய கையிலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கின்ற பொழுதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. நன்றாக சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. குர்ஆனுடைய வசனம், அதனுடைய உள்ளடக்கம் என்ன? அமானத்துக்களை நிறைவேற்றுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டு ஆணித்தரமான கட்டளைகளையும் கொண்ட குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் மக்காவினுடைய வெற்றி. அதுவும் பைத்துல்லாஹில் ஹராம், உலகத்திலே இருக்கின்ற எல்லா பள்ளிவாயல்களுக்கும் தலைமை தாங்குகின்ற பள்ளிவாயல் கஅபத்துல்லா. அந்த கஅபத்துல்லாவினுடைய திறப்பை முஸ்லிம்கள் பாரம் எடுக்கிறார்கள். பாரம் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திறப்பை உஸ்மான் இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. பள்ளிவாயலுடைய நிர்வாகம் அமானத்தாக சொல்லப்பட்டது. பள்ளிவாயலுடைய நிர்வாகத்திலே நீதி இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், பக்கச்சார்புகள் எதுவும் கூடாது. பள்ளிவாயலுடைய நிர்வாகத்தின் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயமும் அமானத். எனவேதான் இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்ற பொழுது சிறப்பு கைமாறப்படுகிறது. பள்ளிவாயலை நிர்வகிப்பதற்கு ஆரம்பிக்கிறீர்கள், இது ஒரு பெரிய அமானத். கஅபத்துல்லா என்று வருகின்ற பொழுது அதனோடு தொடர்பாக பல பொறுப்புகள் இருந்தது உங்களுக்கு தெரியும். ஸிகாயத்துல் ஹுஜ்ஜாஜ், ஹாஜிகள் உம்ராவுக்காக வேண்டியும் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீர் புகட்ட வேண்டும், அவர்களுக்குரிய சகல விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். பள்ளிவாயலை மிகச் சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும். அங்கு வருமானம் வரும், மிகச் சிறப்பாக செலவுகள் செய்யப்பட வேண்டும், பைத்துல் மால் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அங்கு அமானத் என்ற விஷயம் சொல்லப்படத்தான் வேண்டும். எனவே அல்லாஹ் இந்த இடத்திலே மிக அழுத்தம் திருத்தமாக வரையறுத்து சொல்லுகிறான். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே, பள்ளிவாயலுடைய நிர்வாகம் என்பது, பள்ளிவாயலின் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயமும் என்பது அமானத்துக்கள், நம்பிக்கை நாணயங்கள், விளையாட்டு அல்ல. அது நெருப்போடு விளையாடுவது போன்ற ஒரு விஷயம்.
எனவே பள்ளி வாயிலை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பை அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. நம்பிக்கை நாணயமானவர்களாக இருக்க வேண்டும். தாம் சிறமேற்கொண்டிருக்கின்ற கடமைகளிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நமது கையிலே புழங்குகின்ற ஒவ்வொரு சதத்தையும் அமானத்தாக, பைத்துல் மாலின் சொத்தாக, மிக பெருப்பாக கருத வேண்டும். இதுதான் அவர்களுடைய பொறுப்பு. ஒரு ஊரிலே எந்த ஒரு மூலை முடுக்கிலே ஒரு தீமை நடந்தாலும் அந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான், உங்களுடைய பள்ளி வாயிலினுடைய ஹதீப் தனது பணியை மிகச் சிறப்பாக செய்தாரா? அதற்கு நீங்கள் வழிவகுப்பீர்களா? அந்த பள்ளி வாயிலின் கீழ் இயங்கி வந்த மதரசா, குர்ஆனுடைய மதரசா, அதிலே நல்ல பிள்ளைகள் தரபியத்தை கொடுத்து உருவாக்கப்பட்டார்களா? அந்த பள்ளி வாயிலே இருக்கின்ற சந்தைகளிலே ஹலாலும் ஹராமும் மிகச் சரியாக பேணப்பட்டதா? அங்கிருக்கின்ற பாடசாலை, அங்கிருக்கின்ற சமூக நிலையங்கள், அங்கிருக்கின்ற ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள், இளைஞர்கள், இவர்கள் அனைவருக்கும் தேவையான பயிற்சியை, தர்பியத்தை எந்த பள்ளி வாயிலின் ஊடாக நீங்கள் வழங்கினீர்களா என்று நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். முஅத்தினிடத்திலே கேள்வி இருக்கிறது, தேசிமாவிடத்திலே கேள்வி இருக்கிறது, கிறிஸ்டியிடத்திலே கேள்வி இருக்கிறது, அவர்களை நியமித்தவர்களிடத்திலே கேள்வி இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. இது போட்டி போடுகின்ற இடம் அல்ல. இது ஒரு அரசியல் மேடை அல்ல. இது ஒரு புனிதமான இடம். இதற்குள் நுழைகின்ற பொழுதே நாங்கள் நுழைவது அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள். மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இங்கு பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், இங்கு இடம்பெறுகின்ற ஒவ்வொரு அங்க அசைவும் அல்லாஹ்வுடைய விசேடமான கண்காணிப்பின் கீழ் இருக்கிறது அல்லவா? நான் நாளை மறுமையிலே எப்படி பதில் சொல்வேன் என்ற அந்த பயம், அந்த அச்சம் இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பொறுப்புகளை அதிகமாக சுமக்கின்ற அளவுக்கு நாளை மறுமையிலே கேள்விகளும் அதிகம். அறிவாளியிடத்திலே அல்லாஹு தஆலா கேட்கின்ற கேள்விகள் அதிகம், படிக்காதவரிடத்திலே கேட்கின்ற கேள்விகள் குறைவு. ஒரு பணக்காரனிடத்திலே கேட்கின்ற கேள்விகள் அதிகம், ஒரு ஏழையிடத்திலே கேட்கின்ற கேள்விகள் குறைவு. ஒரு அரசியல் அதிகாரி இடத்திலே, ஒரு பள்ளியின் நிர்வாகி இடத்திலே கேட்கின்ற கேள்விகள் மிக அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்கும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த நிர்வாகிகளாக வருகின்றவர்கள் மிகவும் முன் யோசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். எம்மை நம்பி ஒரு சமூகமே இருக்கிறது, ஒரு ஊரே இருக்கிறது. இங்கு தீமைகளை அழிக்க வேண்டும், நன்மைகளை வளர்க்க வேண்டும், இந்த ஊரின் கட்டுக்கோப்பை வளர்க்க வேண்டுமே. இந்த ஊரிலே ஐக்கியத்தை, சமாதானத்தை நிலைநிறுத்த வேண்டும். இந்த ஊரில் எந்த ஒரு மூலை முடுக்கிலே ஒரு நன்மை நடப்பதாக இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருப்பது பள்ளிவாயலாக இருக்க வேண்டுமே என்ற கவலை அல்லும் பகலும் ஒரு நிர்வாகியை வாட்டி வதைக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அமானத். இந்த இடம் எவ்வளவு புனிதமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வகிக்கின்ற பொறுப்பும் புனிதமானது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பொறுப்புகள் பள்ளி வாயிலுடைய பொறுப்பாக இருக்கலாம், அல்லது நாம் எடுக்கின்ற எந்த ஒரு பொறுப்பாக இருக்கலாம். அவை அமானத்துக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் மிக கடுமையாக விசாரிப்பது ஒரு பாடசாலையின் அதிபரையும், அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்களையும், அந்த ஊரின் பொறுப்புதாரிகள், அரசியல்வாதிகள், ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர், ஒரு பணிப்பாளராக இருப்பவர், ஒரு குடும்பத்தின் தலைவரிடத்திலே கேள்வி அதிகம், ஒரு பள்ளிவாயலின் பொறுப்புதாரிகளிடத்திலே கேள்விகள் அதிகம். எந்த ஒரு பதவியையும் பொறுப்பையும் வகிப்பதற்கு முன்னால் என்னிடத்திலே அதற்கான தகுதியும் விதிகளும் இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். ஒரு தடவை அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, என்னை நீங்கள் ஒரு ஆமிலாக நியமிக்க மாட்டீர்களா, ஒரு பதவியை எனக்கு தரமாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஈமான்தார் என்று எங்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஈமான் மிகவும் பலமானது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவியை கொடுக்க விரும்பவில்லை. ஈமான் இருக்கிறது, தக்வா இருக்கிறது என்பது மாத்திரம் ஒரு பதவியை வகிப்பதற்கான குவாலிஃபிகேஷன் அல்ல, தகைமை அல்ல. இன்னஹா அமானத்துன் இன்னக தஈஃபுன், நிச்சயமாக நீ கேட்கின்ற அந்த பதவி, பொறுப்பு இருக்கிறதே ஒரு அமானத், ஒரு பொறுப்பு.
இன்னக தஈஃபுன், ஆனால் நண்பரே, தோழரே, நீங்கள் பலவீனராக இருக்கிறீர்கள். அதனை சுமப்பதற்கான தகைமை உங்களிடத்திலே கிடையாது. நீங்கள் பலவீனராக இருக்கிறீர்கள். وَإِنَّهَا يَوْمَ الْقِيَامَةِ خِزْيٌ وَنَدَامَةٌ إِلَّا مَنْ أَخَذَهَا بِحَقِّهَا وَأَدَّى الَّذِي عَلَيْهِ فِيهَا. ஆனால் பொறுப்புகளை யாரெல்லாம் சுமந்து கொண்டு அதனை மிகச் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ, அந்த பொறுப்புக்குரிய ஹக்கை சரியாக கொடுக்கிறார்களோ, அவர்களை தவிர மற்ற அனைவரும் நாளை மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும், இழிவுபட வேண்டி வரும், அவமானப்பட வேண்டி வரும். அபூதர்ரே, எனவே உங்களுக்கு அந்த பதவி பொருத்தமானது அல்ல என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். சிந்திப்போம் சகோதரர்களே, ஒரு கணம் சிந்திப்போம். தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சஹாபி, ஈமானிலே மிகவும் பலமானவர்கள், ரிஃபாரி கோத்திரத்தாரிடத்திலே சென்று தைரியமாக கலிமாவை சத்தமிட்டு மொழிந்த ஒரு சஹாபி, அவர்களுக்கு ஒரு பதவியை வகிப்பதற்கான தகைமை இல்லையாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பி விடுகிறார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பதவியை வகிப்பதாக இருந்தால், ஒரு பொறுப்பை சுமப்பதாக இருந்தால் அதற்கென்று தனியான தகைமைகள் தேவை. ஒரு ஆசிரியராக போவதற்கு முன்னால் எனக்கு புத்தக அறிவு இருக்கிறதா, நான் பரீட்சைகளிலே பாஸ் பண்ணி இருக்கிறேனா, நான் இந்த பிள்ளைகளை நடாத்துவதற்கான உளவியல் அணுகுமுறைகளை படித்திருக்கிறேனா, கற்பித்தல் அணுகுமுறைகள் எனக்கு தெரியுமா என்றெல்லாம் பார்த்துக் கொண்டுதான் ஒரு ஆசிரியர் தொழிலை எடுக்க வேண்டும். ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிப்பாளராக மாறுவதற்கு முன்னால் எனக்கு அதற்கான தகைமைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான சஹாபி, எனக்கு ஈமானிலே பலம் இருக்கிறது என்று மாத்திரம் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருதி இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நீங்கள் பலவீனராக இருக்கிறீர்கள் நண்பரே என்று திருப்பி அனுப்புகிறார்கள். எனவே சகோதரர்களே, பொறுப்புகள் வித்தியாசப்படுகின்ற அளவுக்கு அந்த ஒவ்வொரு பொறுப்பையும் சுமப்பதற்கான தகுதிகளும் வித்தியாசப்படும். ஒரு பள்ளியை நிர்வகிக்க வேண்டுமா, ஈமான் என்பது அடிப்படையான குவாலிபிகேஷன், தகைமை, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத்தை கொடுப்பது, நம்பிக்கை நாணயமாக நடப்பது, வருகின்ற பைத்துல் மாலை கவனமாக பேணுவது, பொருத்தமான முறையிலே செலவழிப்பது, இந்த ஊர் மக்களுடைய கல்வி, ஆன்மீக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, இந்த ஊர் மக்களுடைய கட்டுக்கோப்பு, ஐக்கியம் என்பவற்றையெல்லாம் பேணுவதற்கான நிகழ்ச்சி நிரலை வகுப்பது, இதையெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. அவற்றையெல்லாம் கனகச்சிதமாக நிறைவேற்றுவதற்கான தகைமை இருப்பவர்கள் கட்டாயமாக முன்வர வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தகைமை இல்லாதவர்கள் பொறுப்புகளை வகிப்பது என்பது எந்த வகையான பொறுப்பாக இருந்தால் என்ன? ஒரு பாடசாலையின் அதிபர், ஒரு மதரசாவின் முதிராக மாறுவது, ஒரு பள்ளியின் ட்ரஸ்டியாக மாறுவது, ஒரு வீட்டிலே நிர்வகிப்பதற்கான தகைமையை பெறுவது எல்லாம் கவனமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. தலைமை என்பது முக்கியமானது. இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தஸிர் ஸாஅ, பொருத்தமில்லாதவர்களிடத்திலே பதவிகள் ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? பொருத்தமில்லாதவர்கள் பதவிகளை வகித்தால் உலகம் இயங்க மாட்டாது. உலகத்தின் சக்கரமே அல்லாஹு தஆலாவால் போடப்பட்டிருப்பது தகைமையான நிர்வாகிகளால் தான். தகைமையான நிர்வாகிகளால் தான் இந்த உலகத்தின் சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் உலகம் ஒரு சாணம் நகர மாட்டாது. அந்த நேரம் உலகம் அழியும் என்ற கருத்தை தான் அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்குகிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பொறுப்புகளை மக்கள் நம்பி ஒப்படைக்கிறார்கள். இந்த மனிதன் எங்கள் சார்பாக பேசுவான், எங்களுடைய அபிவிருத்தியிலே அவனுக்கு கரிசனை இருக்கிறது, அவன் அல்லும் பகலும் எங்களுக்காக வேண்டி உழைப்பதற்காக வேண்டித்தான் நியமிக்கிறோம் என்று ஒரு மனிதனை மக்கள் நியமிக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதியை நியமிக்கிறார்கள். பாராளுமன்றம் சென்று எங்களுடைய குரலாக அவர் ஒலிக்கட்டும், எங்களுக்கு நலன்களை பெற்றுத்தரட்டும், எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற தீமைகளை அவன் ஒழிக்கட்டும் என்பதற்காக வேண்டித்தான் போஸ்டர் ஒட்டுகிறார்கள். மேடைகளிலே ஏறி தொண்டைகளிலே கட்டுகிறார்கள். இந்த மனிதன் சமூகத்தின் காவலன், ஏழைகளின் தோழன், இவனால் தான் சாதிக்க முடியும், மற்றவர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், இவனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மனிதன் அவர்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலே சென்று பேசுவான் என்ற நம்பிக்கையோடுதான். ஆனால் அவன் அங்கு சென்று களவெடுக்கிறான், அவன் அங்கு சென்று குடி
போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாக சமூகத்திலே பரவுவதற்கு அவன் காரணமாக அமைகிறான். அவன் தன்னையே பார்த்துக் கொள்கிறான் என்றால் இந்த மக்களுடைய நம்பிக்கையிலே அவன் மண்ணை போடுகிறான். இவன் ஒரு துரோகி. துரோகம் செய்வது முஸ்லிமுடைய பண்பல்ல. லிக்குல்லி காதிரின் லிவா யௌமல் கியாமா யுர்ஃபஉ அல் லிவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லிக்குல்லி காதிரின் லிவா இந்த இஸ்திஹி யுர்ஃபஉ லஹு பிகத்ரி கத்ரத்திஹி அலா வலா காத்ர அஅலம் மின் அமீர் ஆம்மத்தி. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு துரோகிக்கும் பக்கத்திலே ஒரு கொடியை நாட்டுவான். துரோகம் செய்தவன், நம்பிக்கைக்கு மோசடி செய்தவன், சமூகம் எதிர்பார்க்கையை வைத்திருக்கிறது, அவன் ஒரு பக்கத்திலே போகிறான், சமூகம் வேறு பக்கத்திலே போய்க் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு துரோகியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? துரோகி இருக்கிறானே, ஒரு துரோகிக்கு பக்கத்திலே நாளை மறுமையிலே ஒரு கொடி நாட்டப்படும். அவன் எவ்வளவு தூரம் அதிகமாக துரோகம் செய்தானோ, காலை வாரிவிட்டானோ, அந்த அளவு தூரத்துக்கு அந்த கொடி உயரமாக பறக்க விடப்படும். அவன் உலகத்திலே செய்த துரோகத்தின் அளவுக்கு கொடி உயரமாக இருக்கும். மறுமை நாளிலே வருகின்ற ஒவ்வொருவரும் அந்த கொடியை பார்த்து, அது உயரமாக பறக்கின்ற அளவை பார்த்து, இவன் இவ்வளவு தூரம் துரோகம் செய்திருக்கிறானா, இவன் ஏமாற்று பேர்வழியாக இருந்திருக்கிறானா என்று இனம் கண்டுகொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்துப்படி சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும், பொறுப்புகளை ஏன் மக்கள் தருகிறார்கள்? ஒரு பஸ்ஸின் சாரதி, ஒரு டிரைவர், அவனை நம்பித்தான் பஸ்ஸிலே பிரயாணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டு போகிறார்கள், கதைத்துக் கொண்டு போகிறார்கள். அந்த மனிதன், அந்த சாரதி ஏனைய வாகனங்களிலே முட்டாமல் மோதிக்கொள்ளாமல் எங்களுடைய வாகனத்தை எடுத்துச் செல்வார். அவர் பொருத்தமான இடத்திலே நிறுத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் அவரை சாரதியாக நம்பி அந்த மக்கள் பஸ்ஸிலே பிரயாணம் செய்கிறார்கள். அதுபோன்றுதான் ஒரு சமூகத்தின் தலைவனும். சமூகத்தின் தலைவர்களை சமூகம் நம்புகிறது. அவர்கள் பொதுமக்கள் படிப்பறிவில்லாதவர்கள், எத்தனையோ வேலை சோழிகளை உள்ளவர்கள். அவர்கள் அனைவரும் இந்த மனிதனை நம்பித்தான் ஒரு அரசியல்வாதியை நியமிக்கிறார்கள், ஒரு பாடசாலையின் அதிபரை நியமிக்கிறார்கள், ஒரு பள்ளி வாயிலின் ட்ரஸ்டியை நியமிக்கிறார்கள், ஒரு சங்கத்துக்கு தலைவராக, அமீராக, இமாமாக நியமிக்கிறார்கள். ஒரு பள்ளி வாயிலே பேசிமாமை நியமிப்பது அவரை நம்பித்தான். அவர் சொல்லுகின்ற ஹதீஸ்கள் சஹீஹாக இருக்கும். அவர் ஓதுகின்ற குர்ஆனுடைய வசனங்களை சரியாக மொழிபெயர்ப்பார். அவர் சம்பவங்களை சொல்லுகின்ற பொழுது கட்டுக்கதைகளை சொல்ல மாட்டார் என்று நம்பித்தான் ஒரு பள்ளி வாயிலே ஒரு பேசிமாமை மக்கள் நியமிக்கிறார்கள். இந்த நம்பிக்கைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், துரோகம் செய்யப்படக்கூடாது. மக்கள் அனைவரும் நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, கைசேதமாகவும் இழிவாகவும் அமையும் என்று சொன்னார்களே, அப்படியான நிலைக்கு நாங்கள் வரக்கூடாது. எனவே சகோதரர்களே, இப்படியான தகுதி விதிகள் பள்ளி வாயிலுக்கு மட்டுமல்ல, பாராளுமன்றத்துக்கும் தேவை, பாடசாலைக்கு தேவை, மதரசாவுக்கு தேவை, இயக்கங்களுக்கு தேவை, சங்கங்களுக்கு தேவை. நிர்வாகிகளை நியமிக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும். நியமிப்பவர்கள் பொருத்தமற்றவர்களை நியமிக்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செய்தவர்களாக மாறுவார்கள் என்று இன்னொரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே இந்த பள்ளி வாயில்களை நாங்கள் மத்திய தலங்களாக மாற்ற வேண்டும். ஜகாத் சேகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டும். இங்கு கிரமமாக ஃபிக்ஹுடைய வகுப்புகள் நடைபெற வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற பயான்கள் இடம்பெற வேண்டும். பொருத்தமான முறையில் குத்துபாக்கள் அமைக்கப்பட வேண்டும். சிறுவர்களுக்கென்றும் வாலிபர்களுக்கென்றும் யுவதிகளுக்கென்றெல்லாம் வித்தியாசமான பல நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான திட்டமிடல்கள், ஏற்பாடுகள் பள்ளி வாயிலை மையமாக வைத்து செய்யப்பட வேண்டும். நிர்வாகிகளுடைய பொறுப்புகள் மிக அதிகம் என்பதைத்தான் இந்த இடத்திலே சொல்ல வருகின்றோம். இப்படி சொல்லுகின்ற பொழுது எமக்கெல்லாம் தகுதி கிடையாது, எனவே நாம் இதனை விட்டு முழுமையாக ஒதுங்கி போகிறோம் என்று யாராவது யோசித்தால் அதுவும் முற்றிலும் பிழையானது. தகுதி இருப்பவர்கள், அறிவிருப்பவர்கள், நேர்மையாக நடப்பேன் என்ற நம்பிக்கை இருப்பவர்கள் கட்டாயமாக நிர்வாகங்களுக்கு முன்வர வேண்டும். அப்படி இல்லாமல் பொருத்தமானவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்ள, பொருத்தமற்றவர்கள் நிர்வாகங்களுக்கு வந்து அவர்கள் இதனை ஒரு பகடைக்காயாக மாற்றி நிர்வாகத்தை சீர்குலைத்து ஊரை மோசமாக்குவார்களாக இருந்தால் தகுதி இருந்தும் முன்வராதவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் கேட்பான், நீ ஏன் ஒதுங்கினாய்? உனக்கு செய்ய முடியுமான தகைமை இருந்தும் ஏன் ஒதுங்கினாய் என்ற கேள்விக்கு நாளே பதில் சொல்ல வேண்டும். அருமை சகோதரர்களே, பள்ளிவாயில் என்ற நிர்வாகத்தை எடுத்து மிக அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கலாம். நீங்கள்
ஒருவரை அழைத்து வந்து ஒரு திட்டமுடைய வகுப்பை வைக்கிறீர்கள், இளைஞர்களுக்கான ஒரு பயிற்சி திட்டத்தை இங்கு மேற்கொள்கிறீர்கள் என்றால் அந்த பயிற்சி திட்டத்தினால் பயனடையக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மையிலே உங்களுக்கும் அல்லாஹு தஆலா பங்கு தருவான். மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறாரோ, அந்த காரியத்தை ஆரம்பித்ததனால் யாரெல்லாம் பயனடைந்தார்களோ, அமல் செய்தார்களோ, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மையும் அவருக்கும் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு பள்ளி வாயிலின் நிர்வாக சபையினர் நல்ல பல முயற்சிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது, அதனால் சமூகம் பயனடைகின்ற பொழுது அவர்களுக்கு கோடான கோடி நன்மை, அவர்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய அறிவாக அவருடைய கபர்களுக்கு அது வந்து கொண்டே இருக்கு. நீங்கள் ஒரு பள்ளியின் நிர்வாகத்திலே இருந்தீர்கள், உங்களுடைய காலத்திலே பள்ளி வாயில் பொற்காலமாக இருந்தது. நீங்கள் கபருக்கு சென்றாலும் அதனால் பயனடைந்த அனைவரும் உங்களுக்காக விட்டு துஆ செய்வார்கள். எனவே நன்மையை கொள்ளையடிப்பதற்கான அருமையான சந்தர்ப்பமாகவும் பள்ளி வாயில் நிர்வாகம் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே பின்தங்கக்கூடாது. பின்தங்குவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு ஊரில் இருக்கின்ற படித்தவர்கள், வல்லமை உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் பள்ளி வாயில் நிர்வாகங்களுக்கு கட்டாயமாக வர வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டின் அரசனிடத்திலே வந்து, ரப்பி ஜஅல்னி அலா கஸாயினில் அர்த், என்னை இந்த நாட்டின் கஜானாக்களுக்கு பொறுப்பான நிதி மந்திரியாக நியமிப்பீராக என்று கேட்டார்கள். என்னிடத்திலே நம்பிக்கை நாணயம் இருக்கிறது, அது பற்றி அறிவிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டார்களே. எனவே பதவிக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் கட்டாயம் பின்தங்காமல் இந்த பொறுப்புகளை எடுத்து அதிகமான நன்மைகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக வேண்டும். எனவே யா அல்லாஹ், இந்த பள்ளி வாயில்களை மிகச் சிறப்பாக பயன்படுத்திய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கிவிடுவாயாக. இந்த பள்ளி வாயில்களுடைய புனிதத்தன்மையை மிகச் சிறப்பாக விளங்கிக் கொண்டவர்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் நீ சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்தின் பிரச்சனைகளை நீ தீர்த்து விடுவாயாக. முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யாரெல்லாம் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. பூரா உலக சமுதாயத்திற்கும் நீ இந்த ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அருமையான லிவாஉல் ஹம்த் என்ற கொடிநிழலிலே பாக்கியமாக எங்களுக்கு நிழலை தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.